இன்னைக்கு செம்மையான ஒரு விஷயம் நடந்துச்சு. பிக் பாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் குடுத்திருந்தாரு. லாஸ்ட் சீசன்ல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இதில குடுத்த டாஸ்க் தான். தர்ஷிகா சூப்பரா ஆடி வின் பண்ணியிருப்பாங்க. கண்ண கட்டிட்டு ஒரு நீளமா ஒரு இந்த ஃபோம்ல வந்து ஒரு குச்சி மாதிரி குடுத்துருவாங்க. அத வச்சு அ இருக்கிறவங்கள அடிக்கணும். எத்தன பேர நம்ம அடிக்கிறோமோ, அத்தன பேர் அவுட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் இன்னைக்கும் குடுத்துருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தும் 2 பேர். பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து 2 பேர். அது யாருன்னா சபரியும், எஃப்ஜேயும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து யாருன்னா பாரு, சுபிக்ஷா அண்ட் இன்னொரு பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்ணு கட்டிட்டு இவங்களெல்லாம் அடிக்கணும். ஆனா எஃப்ஜேயையும், சபரியையும் அடிக்க முடியல. அவங்க இங்கேருந்து அந்த எண்டுல போயிட்டு ஒரு சாவிய ஏதோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. 3 பேரும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவங்களால அடிக்க முடியல. செம்ம ஃபன்னா இருந்துச்சு அந்த கேம் பார்க்கறதுக்கு. ஸோ அது கடைசி பிக் பாஸ் வந்து கனி கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. நீங்க தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. கனி வந்து பார்த்துட்டு இவங்க தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சபரி அண்ட் எஃப்ஜே தான் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே சபரி அதில் ஒரு டவுட் கேட்பாரு. என் மேலே ஏதோ ஒன்று பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது செவுரா இல்லை யாராவது என்னை அடிச்சதாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதை அவர் சொன்ன உடனே இதுக்கு தான் அவர் நடிக்கிறாருங்கிறாங்க. இதை சப்போஸ் அவர் சொல்லலை அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, சபரி ஏமாற்றிட்டான், ஃபவுல் ப்ளே பண்ணிட்டான்னு எல்லாருமே ப்ராப்பராக வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக அவர் சேஃபாக என்ன பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அப்போ கனி அக்கா பார்த்துட்டு இல்லை உங்கள் மேலே யாருமே அடிக்கலை, நான் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்காங்க பிளாஸ்மா டிவி முன்னாடி. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, சரி இப்போ வந்து யார் சூப்பர் டீலக்ஸ் உங்கள் 2 பேத்துக்கு பதிலாக யார் வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வரணும்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. அதாவது ஸ்வாப் நடக்க போகுது. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணனால இப்போ இந்த 2 பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு பதிலாக 2 சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வரணும். அப்போ யார் 2 பேர் வர போகிறாங்கன்னு கேட்டதை வந்து அந்த கொஸ்டினை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சபரி அண்ட் எஃப்ஜே. ஸோ 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் வந்து சபரியை நாமினேட் பண்ணுறேன்னு எஃப்ஜே சொல்கிறாரு. நான் வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுறேன்னு சபரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து நாங்கள் 2 பேரும் தான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாரு சொல்லுவாங்க, இல்லை அது அவர் அப்படி கேட்கல அப்படிங்கும்போது, இல்லை அப்படி தான் கேட்டாருன்னு சொல்லிட்டு சபரியும் எஃப்ஜேயும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு சொல்லுவார், ஜோக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே பாரு வந்து அப்படி பேய் மாதிரி சிரிக்கிறாங்க. ஹா 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 இப்படி சிரிக்கிறாங்க. இப்படி தான் வந்து சபரி அந்த கேமில் அவுட் ஆகிருக்கும் போதும் பயங்கரமாக சிரித்து இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ எல்கேஜி யூகேஜி படிக்கிற பொண்ணு நினப்பா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பிஹேவியராக இருக்குது. ரொம்ப ப்ரொவோக்கிங் பிஹேவியராக வேறு இருக்குது. ஸோ வந்து அவங்க அப்படி சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் உள்ளே வரணும், உங்களுக்கு பதிலாக சூப்பர் டீலக்ஸ்லேருந்து யார் வரணும் அப்படின்னு உடனே சபரி வந்து பார்வை சொல்கிறாங்க, எஃப்ஜே வந்து வியானாவை சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே வரணும் அப்படின்னு ஆயிடுச்சு. சொல்லிவிட்டு சபரி அதே மாதிரி சிரித்து காட்டுறாரு. செம்ம காமெடியாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன் அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அவர் தான் ஓப்பனாகவே செய்கிறாரு. பாரு பண்ணதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஏதோ சால்ட் பற்றி கேட்டிருப்பாங்க. அப்பவும் இப்படி தான் ரொம்ப பாருவோட மேனரிசம் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நிறைய பேர் திட்டியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சப்போஸ் அவர் நடிக்கிறவராக இருந்தால் அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கணும். அவர் ஓப்பனாகவே சண்டை போடுறாரு பாரு கூட. சொல்லிட்டு உடனே பாரு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மே கம்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நாட் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டு நேராக அந்த ரூம்குள்ளே போயிட்டு பாருவோட பெட்டே எடுத்துகிட்டு அதில் மேலே ஏறி நின்று கொதிக்கிறாரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வேணும் இந்த பாருவுக்கு. ஏற்கனவே அந்த கேமில் தோற்ற உடனே அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே கனியக்கா சொல்லுவாங்க, அவங்களாம் உட்காந்து தரையில் ஊந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே ஊந்து வரலாமா திருப்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்லுவாங்க, கேமே தோத்தாச்சு, நீ எப்படி பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு என்ன அப்படின்னு. நான் பார்த்த வரைக்கும் பாருவால் ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அடுத்தவங்களோட தோல்வி அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒரு சின்ன தோல்வி கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க கேம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கேமை வந்து நல்லா ஸ்பைஸ்அப் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கேமர் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி கொஞ்சம் வெஞ்சன்ஸோடு ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கேம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.